ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா விலாக். நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய டிஷ் வந்தீங்கன்னா இட்லி சாம்பார். ஒரு ஹோம்மேடாக இட்லி சாம்பார் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கல வீட்டு முறையில். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 100 துவரம்பயிறு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமேட்டா உருளைக்கிழங்கு ஒன்று சின்னதாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா அளவு எடுத்துருக்கேன். இது நல்லா காரம், அதனால் நான் 3 எடுத்துக்கிறேன். நீட்டு மிளகாய் இருந்தால் ஒரு 4-5 மிளகாய் எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் எடுத்துக்கலாம். நான் கத்திரிக்காய் ஒரு 4-5 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இன்னும் துவரம்பயிரை குக்கரில் தான் விட போகிறேன். நம்ம ஒரு இதை போட்டு நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ நான் இதை குக்கரில் போட்டு இதை நான் கழுவி எடுத்துகிட்டு ஒரு அலச போகிறேன். இப்போ ஒரு அலசு வச்சுருக்கேன். ஏன்னா மண் இருக்கும் அதில். ஸோ அதனால் ஒரு அலசு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ நாங்கள் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கினேன். இப்போ கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போது காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் போட்டு மூடிடலாம். இப்போ குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 3 விசில் வரட்டும். மூணு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் நல்லா ஆறட்டும். அதில் இருக்கிற கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ கேஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். வடியில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இதுக்கு மேலே நான் ஃபில்டர் வச்சு வடிகட்டத்தை வச்சு வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிட்டேன். இப்போ அடியில் தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ மேலே மட்டும் காய் இருக்குது. இப்போ நம்ம குக்கர்லேயே அந்த இதை போட்டு ஒரு கடைஞ்சிருவோம். நம்ம மத்து வச்சியோ இல்லைனா மேஷர் இருந்தால் கூட காய் மேஷர் மத்து வச்சோ இல்லை மேஷர் வச்சோ நம்ம கடைஞ்சிக்கலாம் நல்லா மைய. இப்போ நான் 1 பாதியமாக கடைஞ்சிக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபில்ட்ரு தண்ணி வடிகட்டின தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு நான் அதே குக்கரை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 காஞ்ச மிளகாய் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ காஞ்ச மிளகாய் காஞ்சிச்சு. கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போது நான் ஒரு 5 பல்ல அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பயிர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம்லாம் வேகட்டும். அந்த அளவுக்கு ஒரு கொதி அளவுக்கு வரட்டும். நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது டேஸ்டான சூப்பரான ஒரு இட்லி சாம்பார் எப்படி செய்யலான்ட்டு பார்த்தோம். நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போது சூப்பரான டேஸ்டான ஒரு ஹோம்மேட் இட்லி சாம்பார் எப்படி செய்வதுன்னு நம்ம பார்த்தோம். நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.